Hello everyone, welcome to my channel. நாம Bridge Course Module 6th Standard Englishல Day 8 டாபிக் பார்க்க போறோம். டாபிக் பேர் வந்து adverb. இதுல பாருங்க லேர்னிங் அவுட்கம் நமக்கு தெரியும். அந்த adverb நல்லா படிக்கும்போது நம்ம வெரைட்டி ஆஃப் சிச்சுவேஷன்ல இந்த adverb நம்ம கரெக்டா பயன்படுத்தி நம்ம நல்லா இங்கிலீஷ் பேசலாம். அடுத்து டீச்சர்ஸ் ஆக்டிவிட்டில பாருங்க டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்றாங்க. எப்படி அப்படின்னா the teacher asks the students to add by to the given words. So by actually by கிடையாது ly ly to the given word. So அவங்க நிறைய வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க. அந்த வார்த்தை கூட எல்லாம் லீ சேர்க்கணும். ly னா லீன்னு சொல்லுவோம் இல்லையா, ly. பாருங்க லவுட்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க, அது கூட ly சேர்க்கணும். இதுல என்ன வார்த்தை பாருங்க, லவுட், ஃபாஸ்ட், ஸ்லோ, குயிக், குவைட். இங்க ஒரு 5 வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த 5 வேர்ட்ஸ் கூடயும் ly சேர்த்து எழுத சொல்றாங்க. நம்ம சேர்க்கலாம் பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க, லவுட் கொடுத்திருக்காங்க, அதுல ly சேர்த்தா லவுட்லி அப்படின்னு வருது. ஃபாஸ்ட் ly, ஃபாஸ்ட்லி. Slow, ly, slowly. Quick, ly, quickly. Quiet, ly, quietly. So இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஆக்டிவிட்டி தான். இது நம்ம பிள்ளைங்க வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. ஓகே, ly சேர்த்தா ஒரு நியூ வேர்ட் ஃபார்ம் ஆகுது. அப்ப இந்த வார்த்தைலாம் என்ன சொல்லும்போது இந்த வார்த்தை தான் வந்து adverb அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்பை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தைங்க, இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லக்கூடிய வார்த்தைங்க, குவாலிஃபை பண்ணக்கூடிய வார்த்தை தான் இந்த வார்த்தைங்க. ly சேர்த்து வரதுல லவுட்லி, ஃபாஸ்ட்லி, ஸ்லோலி, குயிக்லி, குவைட்லி, இதெல்லாமே adverb. The step 1 பார்க்கலாம். The teacher asks the students to write down verbs and adverbs in the corresponding column for the sentences given below. இங்க பாருங்க ஒரு பெரிய காலம் கொடுத்திருக்காங்க. அந்த காலம்க்குள்ள verb எல்லாம் எடுத்து நம்ம எழுதணும், adverb எல்லாம் எடுத்து எழுதணும். ஆக்சுவலா இங்க ஒரே ஒரு இடம் தான் இருக்குது. இங்க இடம் எனக்கு இல்ல, இதெல்லாம் நீங்க நோட் புக்ல செய்ய வேண்டியது. பட் நான் என்ன பண்ணிருக்கேன், சிம்பிளா அந்த சென்டென்ஸ் மேலே நான் உங்களுக்கு நோட் பண்ணி காட்டியிருக்கேன். சென்டென்ஸ் நம்பர் 1 பாருங்க, she runs quickly. இதுல runs என்பதுதான் verb. verb என்பது வினைச்சொல் இல்லையா, என்ன வேலை செய்யறாங்க அதுதான் வினைச்சொல். அந்த வினைச்சொல்ல வந்து verb சொல்றோம். எப்படி ஓடுறா, குயிக்கா ஓடுறா. சோ அந்த வினைச்சொல்ல இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ற மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அதை எலாபரேட் பண்ணி சொல்றாங்க. அதுதான் வந்து adverb அப்படின்னு சொல்லுவோம். சோ ரன்ஸ், எப்படி ரன்ஸ்னா ஓடுறது, எப்படி ஓடனா குயிக்கா ஓடனா, அப்ப அது adverb. பாருங்க நாங்க பண்ணி காட்டிருக்கேன் உங்களுக்கு. இங்க ஆக்சுவலி நம்ம லிஸ்ட் பண்ணி எழுதணும், நம்மளுக்கு இங்க இடம் இல்ல, அதனால அண்டர்லைன் பண்ணி மேல எழுதியிருக்கேன். ரன்ஸ் வந்து verb, குவிக்லி வந்து adverb. கொஸ்டின் நம்பர் 2, he works tiredly. இதுல works வேலை செய்யறாங்க இல்லையா, அது வந்து verb, tiredly அது வந்து adverb. they nap quietly. napனா தூங்குறது, சோ அதுவும் வந்து ஒரு வினைச்சொல். சோ we verb, quietly எப்படி தூங்குனாங்க, அமைதியா தூங்குனாங்க, சோ அது வந்து adverb. Question number 4, the dog waits impatiently. இப்போ அந்த டாகுக்கு உணவு கொடுக்கணும் நம்ம போறோம்னா உடனே அந்த டாக் என்ன பண்ணும், அந்த உணவை சாப்பிட்டுக்கு அப்படியே பரபரக்கும். சோ அது வந்து வெயிட் பண்ணதுக்கு முடியவே முடியாது அதால. அதான் அந்த டாக் waits impatiently. சோ waits என்பது வினைச்சொல். சோ verb impatiently, பொறுமையே இல்லாம அது குதிக்குது அந்த நாய், அது வந்து adverb. Question number 5, the baby cries loudly. சோ cries னா அழுகுது, அது verb. எப்படி அழுகுது, லவுடா அழுவுது, அப்ப லவுட்லி வந்து adverb. சோ முதல்ல பாத்தீங்கன்னா அந்த adverbலாம் இருக்குது பாத்தீங்களா, அந்த adverb வந்து ly போட்டுருக்கல, quickly, tiredly, quietly, loudly, impatiently. ஒரு சென்டென்ஸ்ல ly போட்டு வந்தாவே நம்ம ஈஸியா கொஞ்சம் கெஸ் பண்ணிடலாம், அது வந்து ஒரு adverb-ஆ இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இல்லையா. அடுத்து ஸ்டெப் 2 பார்க்கலாம். Step 2, the teacher asks the students to fill the types of adjective given in the column. The adverbs are given in the box tray below. நமக்கு தெரியும் there are many types of adjective இல்லையா. என்னென்ன டைப் சொல்லும் போது ஹவ்னு ஒரு கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி வந்துச்சுன்னா அதெல்லாம் ஒரு டைப் adjectives. when என்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி வந்துச்சுன்னா அதெல்லாம் டைப் ஆஃப் adjectives. அப்புறம் where என்ற ஒரு கேள்விக்கு பதிலா வரக்கூடிய வார்த்தைகள்லாம் வந்து adjectives அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாருங்க sadly. sadlyனா சோகமா. ஒருத்தவங்க சோகமா இருக்கும்போது எவ்வளவு சோகமா இருக்காங்க, ரொம்ப கவலையா இருக்காங்க, இல்ல சாதாரணமா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ how அப்படின்னு நம்ம கேட்போம். அதனால வந்து இந்த how இருக்குல்லையே அந்த காலம்ல அந்த sadly நம்ம எழுதணும். எனக்கு இங்க இடம் இல்ல, நீங்க என்ன பண்ணுங்க நோட்ல அதை அழகா எழுதுங்க. அடுத்து அவே. அவேனா தூரமா எங்கன்னா போயிருது. சோ ஒரு இடத்த பத்தி பேசுறாங்க, எங்க இருக்காம இஸ் அவே. சோ வேர் அப்படி அந்த வேர் என்ற ஒரு கேள்விக்கு பதிலா வரக்கூடியது அந்த அவேன்னு ஒரு சொல். அதனால அது வந்து அந்த வேர் கேட்டகரியில் நம்ம போட்டுருக்கலாம். அதே மாதிரி பாருங்க ஹவு, கேர்ஃபுல்லி எப்படி இருக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ ஹவு we should behave carefully அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதனால கேர்ஃபுல்லி வந்து இந்த கேட்டகரியில வரும், ஹவு அந்த கேட்டகரியில வருது. நான் பக்கத்துல எழுதியிருக்கேன் பாருங்க, sadly how, away where, carefully how, soon when, here where, after when, happily how, already when,
இயர்லி when, inside where, easily how, here where. ஸோ இது மாதிரி கேள்விகளுக்கு பதிலாக வருது இல்லையா? ஸோ அதெல்லாம் அடுத்த நம்ம என்ன பண்ணலாம், கேட்டகரைஸ் பண்ணி எழுதலாம். பாருங்க, ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டி. The teacher asked the students to write adverbs in the column 1 and asked them to make a sentence for the adverb in column 2. சரிங்களா? என்ன பண்றாங்க அப்படின்னா, ரெண்டு காலம் பிரிச்சிருக்காங்க. அதுல column 1, column 2. அந்த column 1ல நம்ம என்ன எழுத போறோம்னு சொன்னா adverbs எழுத போறோம். என்னென்ன adverbs பாருங்க, slowly, fastly, happily, quickly, quietly. உங்களுக்கு தான் adverbs எல்லாம் தெரிஞ்சா அந்த adverb நீங்க போட்டுக்கலாம். நான் இங்க ஆல்ரெடி இங்க பயன்படுத்தின சில adverbs நான் எடுத்து எழுதியிருக்கேன். அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும். இப்போ பாருங்க, ஸ்லோலி அவங்க ஃப்ரேம் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸ்லோலி என்பது மெல்லமாக இல்லையா, மெதுவாக. அப்ப பாருங்க, டாட்டாய்ஸ் மூவ்ஸ் ஸ்லோலி. டாட்டாய்ஸ் மூவ்ஸ் ஸ்லோலி. இந்த மூவ் ஸ்லோலி, மூவ்ஸ்னா நகருது இல்லையா, நகருதுன்னா ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் போகிறது. ஸோ இதுதான் வெர்பு. அந்த வேர்பு எப்படி மூவ் ஆகுது, ஸோ இந்த வேர்புக்கு பதில் சொல்ற மாதிரி வருது பாருங்க. அந்த வேர்ப்ல எப்படி, ஹவு இட் இஸ் மூவிங், எப்படின்னா ஸ்லோவா மூவ் ஆகுது அப்படின்றோம். ஸோ அந்த ஸ்லோலி என்பது அட்வர்ப். இது மாதிரி நம்ம நிறைய சென்டென்ஸ் எழுத போறோம். ஃபாஸ்ட்லி, ஷீ ரன்ஸ் ஃபாஸ்ட்லி. ரன்ஸ்னா ஓடுறது. ஸோ அது வந்து ஒரு வேர்பு. எப்படி ஓடனா, ஃபாஸ்டா ஓடனா. அப்போ ஃபாஸ்ட்லி என்பது அட்வர்ப். ஹாப்பிலி, வி லிவ் ஹாப்பிலி. நாங்க சந்தோஷமா வாழ்றோம் அப்படின்றாங்க. அந்த லிவ் என்பது வேர்பு. எப்படி வாழ்றோம், ஹாப்பியா வாழ்றோம். அடுத்து குவிக்லி. குவிக்லி கூட வி மூவ்டு குவிக்லி அப்படின்றோம். மூவ்டுனா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறது. சரியா? எப்படி மூவ் பண்றோம், சீக்கிரமா போறோம் இல்லையா, அதனால வந்து குவிக்லி அது வந்து அட்வர்ப். குவைட்லி, they sat quietly, they sit quietly. இதுல சிட் என்பது verb. எப்படி உட்கார்ந்தாங்க, குவைட்டா அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. அதனால அது வந்து அட்வர்ப். ஸோ நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம், ஈஸியா நம்ம அட்வர்பை ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த ஐடென்டிஃபை நம்ம ஒரு சின்ன சின்ன சென்டென்ஸ் வந்து ஒரு சின்ன சின்ன சென்டென்ஸ்ல அந்த வேர்பை நம்ம ஒரு சின்ன சின்ன சென்டென்ஸ்ல அந்த அட்வர்பை நம்ம பயன்படுத்துவோம், கத்துக்கிட்டோம். 8 டாபிக் அட்வர்ப். அதுல இருக்கிற இவாலுவேஷன் பார்ட் நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, சூஸ் த அட்வர்ப் ஃபார் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். கீழே ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சென்டென்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த சென்டென்ஸ்ல ஒரு டேஷ் போட்டிருக்காங்க. அந்த டேஷ் பக்கத்துல பிராக்கெட்ல 2 வேர்டு கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லும்போது, ஒன்னு பார்க்க அட்வர்ப் மாதிரி இருக்கு, இன்னொன்னு பார்க்க அட்ஜெக்டிவ் மாதிரி இருக்கு. நமக்கு தெரியும் இல்லையா, அட்ஜெக்டிவ்னா என்னது, அட்வர்ப்னா தெரியும். நவுனை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி வந்துச்சுன்னா அது அட்ஜெக்டிவ். வேர்பை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி வந்துச்சுன்னா அது அட்வர்ப். இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து அட்வர்பை எடுத்து செலக்ட் பண்ணி எழுத சொல்றாங்க. வேர்ப்னா நவுன். சோ நவுனை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி வரக்கூடிய வார்த்தை எடுத்து எழுத சொல்லிருக்காங்க. அந்த கொஸ்டினுக்குள்ள போலாம். கொஸ்டின் நம்பர் 1, த பிகாக் டான்ஸ்ட் டேஷ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய வார்த்தை வந்து டான்ஸ்டு. சரியா? டான்ஸ்னா வினைச்சொல். எப்படி டான்ஸ் ஆடிச்சு, எப்படி டான்ஸ் ஆடிச்சு, பியூட்டிஃபுல்லி. ஸோ ஆன்சர் வந்து என்னது, பியூட்டிஃபுல்லி. அதுதான் ஆன்சர். நீங்க அண்டர்லைன் பண்ணி காட்டிருக்கேன் பாருங்க, அதுதான் ஆன்சர், பியூட்டிஃபுல்லி. கொஸ்டின் நம்பர் 2, the little boy wrote his name dash on his homework page. ஸோ ஒரு சின்ன பையன் ஹோம்ஒர்க் பேஜ்ல அவன் பேரை எழுதி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுல நம்ம முக்கியமா பார்க்கக்கூடிய வேர்டு வந்து எது வெர்புன்னு பார்க்கணும். ரோட், எழுதினான், அதுதான் வேர்பு. அப்ப எப்படி எழுதுனா இல்லையா, எப்படி எழுதுனா, நீட்டா, நீட்லி. சரியா? நீட்லி அதுதான் வந்து வேர்பு. அப்ப நீட் வேர்பா நீட்லி வேர்பா அப்படின்னு டவுட் இருக்கும்போது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, எல்வை போட்டிருந்தாவே மோஸ்ட்லி அது அட்வர்பா இருக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம ஈஸியா பண்ணி கெஸ் பண்ணி நீட்லி அதுதான் ஆன்சர். ஸோ நீட்லி. ஸோ அவங்க பேரை வந்து நீட்டா எழுதியிருந்தா, ரொம்ப அழகா ஒழுங்கா எழுதியிருந்தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கொஸ்டின் நம்பர் 3, the water in the river Gangas rose dash after the storm begin. வெள்ளம் வந்த உடனே கங்கா நதியோடைய தண்ணியோட நீர் மட்டம் அதிகமாச்சு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அதுல ரோஸ் சொல்றீங்களா, ரோஸ் என்பது ரைஸோடைய பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம். ரைஸ் என்பது உயர்வது, நீர் மட்டம் உயர்வது, மேல வந்திருக்கு. அப்போ அது அப்படின்னு சொல்லும் போது எப்படி உயர்ந்து, ரைஸ் என்பது ஒரு வேர்பு. அப்போ எப்படி நீர்மட்டம் உயர்ந்துச்சு, சடன்லி, ஒரேடியா, திடீர்னு வெள்ளம் வந்த உடனே தண்ணி நீர்மட்டம் வந்து குறைந்த ஆழமுள்ள நீர்மட்டம் அதிக ஆழத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆன்சர் வந்து சடன்லி. கொஸ்டின் நம்பர் 4, the fire department arrived dash when the neighbor called 911. 911க்கு ஃபோன் பண்ண உடனே ஃபயர் டிபார்ட்மெண்ட் அந்த அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கவனிக்கக்கூடிய வேர்ப் எதுனா arrived. So arrived எப்படி வந்தாங்க, குயிக்கா வந்தாங்க. ஸோ ஆன்சர் வந்து குவிக்லி. அதுதான் வந்து அட்வர்ப். அண்டர்லைன் பண்ணிருக்க பாருங்க, குவிக்லி. அடுத்து பார்க்கலாம், the teacher speaks dash. டீச்சர் எப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்பீக்ஸ் இல்லையா, அதுதான் வந்து வேர்பு. ஸோ எப்படி பேசுறாங்க, சைலண்ட்லி. ஸோ எல்வை போட்டுக்கலையா, ஸோ அதான் ஆன்சர். ஸோ the teacher speaks silently. அதுதான் ஆன்சர். அந்த எவாலுவேஷன் பார்ட்ல செகண்ட் பார்க்கலாம். சர்க்கிள் த அட்வர்ப் அண்ட் அண்டர்லைன் த வேர்ப் தே டிஸ்கிரைப் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது வெர்பு அண்டர்லைன் பண்ணணும்,
அட்வர்ப சர்க்கிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 1 பார்க்கலாம். ஜான் ரைட்ஸ் ஹிஸ் பைசைக்கிள் வெல். ஜான் அவனுடைய சைக்கிளை நல்லா ஓட்டினா அப்படின்னு இருக்கு. அதுல ஓட்டுவது ரைட்ஸ் சொல்றாங்களே அதுதான் verb. சோ verb அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். எப்படி ஓட்டுறான்? வெல், சூப்பரா ஓட்டுறான், நல்லா ஓட்டுறான்னு சொல்றோம் இல்லையா. சோ அந்த ஓட்டக்கூடிய அதை பத்தி அவங்க எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. ஹவு இஸ் ரைடிங் அப்படின்னு. அப்ப அந்த கேள்விக்கு ஒரு விடையா வரக்கூடியதான் வெல். இஸ் ரைடிங் வெரி வெல் அப்படின்னு இல்லையா. சோ அந்த விடை தான் வந்து அட்வர்ப். ஆன்சர் பாருங்க, வெல் தான் வந்து அட்வர்ப். நான் வெல் என்ன பண்ணிருக்கேன், சர்க்கிள் பண்ணி காட்டியிருக்கேன். இதே போல அவங்க கொடுத்திருக்க 5 சென்டென்ஸ்லயும் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வேர்ப அண்டர்லைன் பண்ண போறோம், அட்வர்ப சர்க்கிள் பண்ணி காட்ட போறோம். பாருங்க, the phone rings constantly at the office. அதுல ரிங்ஸ் வந்து verb அண்டர்லைன் பண்ணிருக்கேன். கான்ஸ்டன்ட்லி தொடர்ந்து ரிங் ஆயிட்டு இருக்குது, அடுத்து போன் வந்துகிட்டே இருக்கு. அப்ப அது வந்து அட்வர்ப், அது சர்க்கிள் பண்ணிருக்கேன். கொஸ்டின் நம்பர் 3, வீணா nervously twirled her hair அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வீணா நர்வஸ்லி ட்ரில் ஹர் ஹேர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அவ பதட்டத்துல தன்னுடைய முடிய வந்து அவ சுத்தி இப்படி கையில முடி வச்சு சுத்திட்டு இருப்பாங்களே சில பேரு, அது மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுல ட்ரில்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து வேர்பு. அதனால வேர்ப் என்ன பண்ணிருக்கேன், அண்டர்லைன் பண்ணிருக்கேன். நர்வஸ்லி எப்படி அதை இது பண்ணிட்டு இருக்கேன்னா நர்வஸ்லி, அது வந்து அட்வர்பு. அதனால அதை சர்க்கிள் பண்ணி காட்டியிருக்கேன். கொஸ்டின் நம்பர் 4, the waiter patiently caught the mouse under his paw. வெயிட்டர் அப்படின்னா ஹோட்டல்ல பாருங்க, ஹோட்டல்ல வந்து வெயிட்டர் இருப்பாரு இல்லையா, அந்த உணவெல்லாம் நம்ம அப்படியே ஆர்டர் பண்ணுவோம் இல்லையா, நமக்கு வேண்டிய உணவை ஆர்டர் பண்ணுவோம் இல்லையா. வெயிட்டர் அவர் என்ன பண்றாரு, அந்த ஹோட்டல்ல சுத்திட்டு இருக்க அந்த எலியை அவரு பிடிச்சிட்டாரு அப்படின்றாங்க. அந்த காட் அப்படின்னு சொல்றாங்களே அதுதான் வந்து வேர்பு. எப்படி பிடிச்சாரு, பேஷண்ட்லி, பொறுமையா அசால்ட்டா. இப்ப நம்மனா பயந்துருவோம் இல்லையா, ஒரு எலியை பார்த்தோம்னா பதட்டமாயிட்டு அதை பிடிக்கிறதுக்கு அப்படியே பார்த்து தடுமாறுவோம். ஆனா அவர் அசால்ட்டா என்ன பண்றாரு, ரொம்ப அமைதியா எந்த வித கூச்சல் குழப்பம் இல்லாம அப்படியே தன்னுடைய கையில அந்த எலியை பிடிச்சிட்டாரு அப்படின்றாங்க. சோ அவர் எப்படி பிடித்தார், பேஷண்ட்லி. அப்ப அதுதான் வந்து அட்வர்பு. சோ அட்வர்பை சர்க்கிள் பண்ணி காட்டுங்க. Question number 5, Maria practices her piano regularly. So practices, அவர் டெய்லி பிராக்டிஸ் பண்றா இல்லையா, அப்ப அதுதான் வந்து verb. அதனால அதை அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கேன். எப்படி பிராக்டிஸ் பண்றா, ரெகுலரா பிராக்டிஸ் பண்றா, அது வந்து adverb. அதை சர்க்கிள் பண்ணி காட்டியிருக்கேன். Question number 3 பார்க்கலாம். Question number 3, circle the adjectives and underline the adverb. So அதே மாதிரி 5 சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை என்ன பண்ண சொல்லிருக்காங்க பாருங்க, அட்ஜெக்டிவ சர்க்கிள் பண்ணணும், அட்வர்ப நம்ம என்ன பண்ண அண்டர்லைன் பண்ணி காட்டணும் சொல்றாங்க. அட்ஜெக்டிவ்னா என்னது, அட்ஜெக்டிவ் என்பது ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்றது தான் அட்ஜெக்டிவ் இல்லையா. அதே மாதிரி ஒரு வெர்பல் டிஸ்கிரைப் பண்றது வந்து அட்வர்ப். இப்ப முதல்ல நம்ம நவுனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चनல பாருங்க, the pink cat cries loudly. அந்த பிங்க் கேட் ரொம்ப அழுவுது அப்படின்றாங்க. அப்ப கேட் என்பது நவுன், அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது. வாட் இஸ் த கலர் ஆஃப் த நவுன், பிங்க் கேட். வாட் இஸ் த கலர் ஆஃப் த கேட், பிங்க் கேட் இல்லையா. அப்ப அந்த பிங்க் என்பது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க, நான் சர்க்கிள் பண்ணிருக்கேன். அதே போல அது அழுவுது, எப்படி அழுவுது, லவுடா சத்தமா அழுவுது அந்த பூனை. அப்போ அந்த லவுட்லி அழுவுதை பத்தி என்ன கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணி சொல்றதுனால லவுட்லி என்பது அட்வர்ப். அதை நான் அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கேன். அதே மாதிரி செகண்ட் क्वेश्चनல பாருங்க, the beautiful peacock danced beautifully அப்படின்றாங்க. பிகாக் என்பது நவுன், அந்த நவுனை பத்தி அவங்க பேசுறதுனால பியூட்டிஃபுல் என்பது அட்ஜெக்டிவ், டான்ஸ்ட் என்பது ஒரு verb. அந்த எப்படி டான்ஸ் பண்ணாங்க, பியூட்டிஃபுல்லா டான்ஸ் பண்ணாங்க. அப்ப பியூட்டிஃபுல்லி என்பது அட்வர்ப். கொஸ்டின் நம்பர் 3, the brave soldier fights bravely. ரொம்ப தைரியமான போர் வீரர் தைரியமா சண்டை போடுறாரு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுல சோல்ஜர்னு இருக்கு இல்லையா, சோல்ஜர் எப்படிப்பட்ட சோல்ஜர், பிரேவா இருக்கிற சோல்ஜர், தைரியமான சோல்ஜர்னு சொல்றாங்க. அப்ப பிரேவ் என்பது அட்ஜெக்டிவ். சோ சர்க்கிள் பண்ணுங்க. ஃபைட் பண்றாரு இல்லையா, அப்போ அது verb. எப்படி ஃபைட் பண்றாரு, தைரியமா ஃபைட் பண்றாரு. சோ அடுத்த பிரேவ்லின்னு இருக்கு இல்லையா, அப்ப அந்த வார்த்தை வந்து அட்வர்ப். Question number 4, the tall boys writes neatly அப்படின்னு இருக்குது. பாய் என்பது ஒரு நவுனு, அந்த பாய் எப்படி இருக்கான், சைஸ் ஆஃப் த நவுன் பத்தி பேசும்போது அது வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ என்ன அட்ஜெக்டிவ்னு பாருங்க, இங்க அட்ஜெக்டிவ் வந்து டால் தான் அட்ஜெக்டிவ். சோ டாலை சர்க்கிள் பண்ணி காட்டுங்க. ரைட்ஸ்னா எழுதுறாரு, அப்ப அதுதான் வந்து verb. சோ எப்படி எழுதுறாரு, நீட்டா எழுதுறாரு. சோ verb டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய இந்த நீட்லி என்பது ஒரு அட்வர்ப். அதை அண்டர்லைன் பண்ணி காட்டுங்க. Question number 5, the blue fish swims quickly. So the fish ஓட color of the noun பேசுறாங்க இல்லையா, அப்ப அது வந்து adjective. So என்ன fish, blue fish. So அந்த blue வந்து adjective, அதனால அதை சர்க்கிள் பண்ணி காட்டுங்க. swims quickly, swims என்பது verb. So அது நீச்சல் அடிக்குது இல்லையா, அது வந்து verb. எப்படி நீச்சல் அடிக்குது, quickly அப்படி சொல்றாங்க. So அந்த கேள்விக்கு விடையா வரக்கூடிய வார்த்தை தான் adverb. ஸோ ஆன்சர் வந்து குவிக்லி. ஸோ இதோட டே 8க்கான டாபிக் ஃபினிஷ் ஆகுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.